இந்திய பங்குச்சந்தைகள் அடுத்த சில ஆண்டுகளுக்கு நல்ல பர்ஃபார்மன்ஸ் இருக்காது. அம்பத்தூர் ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்துல just 5 minutes driveல உங்க ட்ரீம் ஹோம் உங்க பட்ஜெட்ல Sunrise Built on Property and Developers. Let's go holidays. It's time to travel beyond the boundaries. Satyabama Institute of Science and Technology, Chennai and Sriperumbudur. நீங்க FDல வச்சிருந்தீங்கன்னா அந்த FDல வர வட்டிக்கு நீங்க டாக்ஸ் பே பண்ணணும். பங்குச்சந்தையில் வர வருமானத்துக்கு டாக்ஸ் கிடையாதுனாங்க. ஆனால் இப்போ என்ன பண்ணிட்டாங்க, எல்லாத்தையுமே டாக்ஸ் கொண்டாங்க. ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் கெயின் டாக்ஸ் இன்க்ரீஸ் பண்ணிட்டாங்க, லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின். ஸோ எல்லா இடத்துலையுமே வந்து இப்போ டாக்ஸ் வந்துருச்சு. க்ரூட் ஆயிலோட விலை வந்து கம்மியாக ஆயிருக்கு அப்படிங்கிறத பார்க்க முடியுது. இன்னைக்கு கேஸ் விலை 50 ரூபாய் ஏற்றிருக்காங்க. பொருளாதாரம் எப்போல்லாம் நல்லா இருக்குதோ அப்போல்லாம் அந்த சைக்கிளிக்கல் ஸ்டாக்ஸ் நல்லா பர்ஃபார்ம் பண்ணும். இந்த டிஃபென்சிவ் ஸ்டாக்ஸ்ன்றது பொருளாதாரம் எப்போல்லாம் மோசமாக இருக்கோ அப்போல்லாம் இந்த டிஃபென்சிவ் ஸ்டாக்ஸ் நல்லா பர்ஃபார்ம் பண்ணும். உங்களுக்கு 12 லட்ச ரூபாய் வருமானம் வந்தால் டேக்ஸ் கிடையாது. எனக்கு 8 லட்ச ரூபாய் வருமானமோ ஒரு 50,000 ரூபாய் ஸ்டாக் மார்க்கெட்டில் ப்ராஃபிட் வந்தாலும் எனக்கு டேக்ஸ் உண்டு. ஒரு பங்குச்சந்தையில் சிறு முதலீட்டாளர்களை ஊக்குவிக்கிறதுக்கு உண்டான எந்த முயற்சியுமே வந்து மத்திய அரசாங்கம் செய்யலை. ஒரு அமெரிக்க நிபுணர் ஒருத்தர் தங்கம் வந்து கிட்டத்தட்ட 38% இறங்கும் அப்படின்னு சொன்னார். அதுக்கேற்ற மாதிரி இங்கே ஒரு 2-3% இறங்கின உடனே இப்போ எல்லாருக்கும் என்ன ஆகிடுச்சு, ஒரு பெரிய லெவலில் கிராஷ் ஆகிடுமா அப்படின்ட்டு. அதெல்லாம் கண்டிப்பாக ஆகாது. அப்போ எல்லாரும் என்ன நினச்சோம், கச்சா எண்ணெய் விலை ஏறும்போது பெட்ரோல் விலை ஏறி போச்சு, கச்சா எண்ணெய் இறங்கும்போது பெட்ரோல் விலை இறங்கும் அப்படின்னு நினச்சாக்கா ஒரு தடவையும் கச்சா எண்ணெய் விலை இறங்கும்போது இவங்க வந்து கலால் வரி ஏற்றி விட்டாங்க. ஸோ எவ்வளோ இறங்கினாலும் அதில் ₹1 கூட பொதுமக்களுக்கு பயன் போய் சேராத மாதிரி மத்திய அரசாங்கத்துக்கு எல்லா வரியும் போகிற மாதிரி ஏற்றி விட்டுட்டாங்க. அரசியல்வாதிகள் எப்படி நினைக்கிறாங்கன்னா, சரி கச்சா எண்ணெய் விலை ஏற ஏற இங்கே பெட்ரோல் விலை ஏறி போச்சு, ஒரு ₹100 வந்துடுச்சு, ஜனங்க தான் ₹100 கொடுத்து பழகப்பட்டுட்டாங்களே, இப்போ எதுக்கு அதை இறக்குறது? ஸோ இப்போ இந்திய பங்குச்சந்தைக்கு வந்தோம் அப்படின்னா, இப்போ கடந்த ஒரு கொஞ்ச நாளாகவே வந்து 15% வரைக்கும் வந்துட்டு டவுனில் தான் இருந்தது. இப்போ போயிட்டு இருக்கிறது வந்து ஒரு பெரிய பாதிப்பு இல்லை மற்ற பங்குச்சந்தையை கம்பேர் பண்ணும்போது. ஒரு 3-4% அப்படின்றாங்க. ஆனாலுமே இப்போ நான் எப்படி யூஎஸ் மார்க்கெட்டுக்கு கேட்டேனோ அந்த ஆப்ஷனும் இங்கேயுமே வந்து டவுட் வருது. இது பையிங் ஆப்ஷனாக பயன்படுத்திக்கலாமா, இல்லை ஹோல்ட் பண்ணிக்கலாமா, இல்லை வந்துட்டு வித்துடலாமா அப்படிங்கிற ஒரு ஆப்ஷனும் இங்கே வருது. அதாவது இந்திய பங்குச்சந்தை வரைக்குங்க நான் வந்து ஒரு கடந்த 6 மாதமாகவே எல்லா பேட்டிலையுமே நான் சொல்லின்னு வர்றது என்னென்னா, இந்திய பங்குச்சந்தைகள் அடுத்த சில ஆண்டுகளுக்கு நல்ல பர்ஃபார்மன்ஸ் இருக்காது. நம்ம எப்பவுமே ஜப்பானீஸ் பங்குச்சந்தையோ அமெரிக்க பங்குச்சந்தையோ இந்திய பங்குச்சந்தையோ ஒரே தட்டில் வச்சு நம்ம பார்க்க முடியாது. ஒரு சின்ன உதாரணம் சொல்கிறேன் பாருங்கள். நீங்கள் அமெரிக்காவில் வந்து வைப்பு நிதியில் வச்சிங்கன்னா உங்களுக்கு 1% தான் வட்டி கிடைக்கும். ஜப்பானில் நீங்கள் வைப்பு நிதியில் வச்சிங்கன்னா வட்டியே கிடைக்காது. இப்போது ஏதோ ஒரு பங்கு வாங்குறீங்க ஜப்பானில், ஒரு 100 yen, அந்த ஜப்பானோட கரன்சி பேர் வந்து yen, ஒரு 100 yen கொடுத்து ஒரு ஷேர் வாங்குறீங்க. அது வந்து இறங்கிடுச்சு. ஒரு 5 வருஷம் 10 வருஷம் கழிச்சு அது 100 yenன்றது ஒரு 110 இல்லை 101 போதுன்னு வச்சுங்களேன், பரவாயில்ல எனக்கு லாபம்னு கை தட்டுவீங்க. ஆனால் அதே இந்தியாவில் ஒரு ₹100 கொடுத்து ஒரு பங்கு வாங்குறீங்க, ஒரு 5 வருஷம் இறங்கிடுச்சு பங்கு, நீங்கள் வச்சுட்டு இருக்கிறீங்க, ஒரு 5 வருஷம் கழிச்சு அது ₹105 போதுன்னு வச்சுங்களேன், லாபம்னு உங்களால் கை தட்ட முடியாது. ஏன்னு சொன்னால் அந்த ₹100 நீங்கள் வந்து வைப்பு நிதியில் வச்சுருந்தீங்கனால் 5 வருஷத்தில் உங்களுக்கு வட்டியே ₹35 வந்திருக்கும். புரியுதுங்களா? ஆனால் ஜப்பானில் அந்த கணக்கு ஒர்க் ஆகாது. ஏன்னா ஜப்பானில் நீங்கள் வைப்பு நிதியில் வச்சுருந்தாலும் உங்களுக்கு வட்டி கிடையாது இல்லையா? ஸோ நம்முடைய பங்குச்சந்தைகள் வந்து நீங்கள் வைப்பு நிதியில் பணத்தை வச்சிங்கன்னா உங்களுக்கு ஒரு 7 அல்லது 8% வட்டி கிடைக்குது. ஸோ பங்குச்சந்தைகள் வந்து அதை விட அதிகமான ரிட்டர்ன் கொடுத்தா மட்டும்தான் நீங்கள் பண்ணுற முதலீடு வந்து லாபம். சென்ற நிதி ஆண்டில் பார்த்தீங்கன்னா நம்முடைய பங்குச்சந்தைகள் 5% ரிட்டர்ன் தான் கொடுத்துருக்குது. நான் சொல்கிறது 2024-25 நிதி ஆண்டு. அதுக்கு எஃப்டிலே வச்சுருந்துருக்கலாம், அதை நீங்கள் எஃப்டிலே வச்சுருந்துக்கலாம் இல்லையா? ஸோ அப்படின்ற இது வருது. அதே போல் தான் இன்னையிலேருந்து அடுத்த சில ஆண்டுகளுக்குமே ஒரு பெரிய அளவில் ரிட்டர்ன் வராது. ஸோ அப்படின்றது தான் என்னுடைய கருத்து. இதுக்கு வந்து பல காரணங்கள் சொல்லலாம். ஒன்று, அந்த காலத்தில் வந்து நான் நண்பர்கள்கிட்டலாம் ஆர்கியூ பண்ணேன், என்னங்க எஃப்டியில் வச்சுருந்தா 7% வந்துருக்குமேப்பா. அப்போ என்ன சொல்லுங்கள், சார் நீங்கள் எஃப்டியில் வச்சுருந்தீங்கன்னா அந்த எஃப்டியில் வர வட்டிக்கு நீங்கள் டேக்ஸ் பே பண்ணணும், பங்குச்சந்தையில் வர வருமானத்துக்கு டேக்ஸ் கிடையாதுனாங்க. ஆனால் இப்போ என்ன பண்ணிட்டாங்க, எல்லாத்துக்குமே டேக்ஸ் கொண்டு வந்தாங்க, பங்குச்சந்தைக்கும் டேக்ஸ் கொண்டு வந்துட்டாங்க. ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் கெயின் டேக்ஸ் இன்க்ரீஸ் பண்ணிட்டாங்க, லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின். ஸோ எல்லா இடத்துலையுமே வந்து இப்போ டேக்ஸ் வந்துருச்சு. ஸோ அதனால் அது வந்து ஒரு நம்ம எல்லாத்தையுமே நம்ம கம்பேர் பண்ணி தான் ஆகணும். வெளிநாட்டு முதலீட்டாளர்களும் நம்ம நாட்டு மேலே வந்து இந்த வரி கொள்கைகள்லாம் வந்து அவங்களுக்கு திருப்தி இல்லாமல் நம்ம நாட்டில் வந்து பங்குகளை வந்து தொடர்ந்து விற்றுக்கின்னு தான் வராங்க. ஸோ கிட்டத்தட்ட ஒரு கடந்த ஒரு 4-5 வருஷமாகவே வந்து வெளிநாட்டு முதலீட்டாளர்கள் நம்ம நாட்டு பங்குச்சந்தையில் வந்து விற்றுன்னு தான் வராங்க. இருந்தாலுமே
உள்நாட்டு முதலீட்டாளர்கள், சிறு முதலீட்டாளர்கள் நம்ம நாட்டுடைய பங்குச்சந்தை மேலே நம்பிக்கை வச்சு நிறைய பேர் வந்து கடந்த சில ஆண்டுகளில் நிறைய பேர் புதுசாக உள்ளே வந்து நிறைய பணத்தை வந்து முதலீடு பண்ணுறாங்க. அது குறிப்பாக வந்து எஸ்ஐபின்னு சொல்லுவாங்க, சிஸ்டமேட்டிக். அது மூலமாக வந்து பெரும்பளவு பணம் வருது. ஆனால் இந்த சிறு முதலீட்டாளர்கள்லாம் பார்த்திங்கன்னா பெரும்பாலும் 100% பேர் இந்த கரோனா வைரஸுக்கு அப்புறம் உள்ளே வந்தவங்க. அந்த கரோனா வைரஸுக்கு அப்புறம் நம்முடைய பங்குச்சந்தைகள் ஒரே நேர்கோட்டில் மேலே மட்டும்தான் போயின்னு இருந்தது. இந்த பெரிய வீழ்ச்சியெல்லாம் அவங்க பார்த்தது கிடையாது. இப்போ கடந்த 6 மாதமாக தான் வந்து பங்குச்சந்தைகள் கொஞ்சம் மோசமாக இருக்குவே. கடந்த ஒரு வருஷமாக வந்து இந்த எஸ்ஐபியில் போட்டவங்களும் நஷ்டத்தில் தான் இருக்கிறாங்க. நான் கடந்த நிதியாண்டில் 5% ரிட்டர்ன் வந்ததுன்னு நான் சொன்னேன். அந்த கடந்த நிதியாண்டுனா நீங்கள் அந்த ஏப்ரல் 1ஆம் தேதி முதலீடு பண்ணியிருந்தால். ஆனால் எஸ்ஐபியில் பண்ணவங்களுக்கு வந்து நஷ்டத்தில் தான் இருக்கிறாங்க. ஏன்னா முதல் 6 மாதம் அபரிதமாக மேலே போக போக அதிகமான விலை கொடுத்து வாங்கினாங்க. இப்போ அவங்களாம் நஷ்டத்தில் தான் இருக்கிறாங்க. ஸோ இப்போ வந்து இந்த எஸ்ஐபிலையும் கொஞ்சம் ஆர்வம் குறையுது. இப்போ சமீபத்தில் வந்த செய்திகள்லாம் நான் சொல்லுதுன்னா ஒரு கிட்டத்தட்ட 25% 30% அந்த எஸ்ஐபியில் வர காசு வந்து குறைஞ்சிடுச்சு அப்படின்றது இருக்குது. ஸோ என்னென்னா வந்து இந்த பங்குச்சந்தையை, இந்த அரசாங்கத்தை, இந்த பொருளாதாரத்தை காப்பாற்றினதே சிறு முதலீட்டாளர்கள் தான். ஆனால் அந்த சிறு முதலீட்டாளர்களுக்கு அரசாங்கம் எதுவும் செய்யலை. ஸோ அந்த சிறு முதலீட்டாளருக்கு இன்னமும் வந்து டேக்ஸ், நம்மளே ஒரு இன்டர்வியூவில் உங்ககிட்ட நான் பேசியிருக்கிறேன், 12 லட்ச ரூபா வரைக்கும் டேக்ஸ் கிடையாதுன்னு சொன்னாங்க. உங்கள் வருமான வரி வந்து உங்களுக்கு 12 லட்ச ரூபா வரைக்கும் வருமானம் வந்தால் டேக்ஸ் கிடையாதுன்னாங்க. ஸோ உங்களுக்கு 12 லட்ச ரூபா வருமானம் வந்தால் டேக்ஸ் கிடையாது. எனக்கு 8 லட்ச ரூபா வருமானமும் ஒரு 50,000 ரூபாய் ஸ்டாக் மார்க்கெட்டில் ப்ராஃபிட் வந்தாலும் எனக்கு டேக்ஸ் உண்டு. ஸோ இந்த மாதிரி வந்து ஒரு பங்குச்சந்தையில் சிறு முதலீட்டாளர்களை ஊக்குவிக்கிறதுக்கு உண்டான எந்த முயற்சியுமே வந்து மத்திய அரசாங்கம் செய்யலை. குறிப்பாக வந்து எஸ்டிடி ஏற்றி விட்டுட்டாங்க, ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் கெயின் டேக்ஸ் ஏற்றி விட்டுட்டாங்க, லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின் டேக்ஸ் ஏற்றி விட்டுட்டாங்க. ஸோ உங்களை காப்பாற்றினதே சிறு முதலீட்டாளர்கள், ஆனால் சிறு முதலீட்டாளர்களை இவங்க காப்பாற்றலை. ஸோ இதனால் வந்து பங்குச்சந்தைகள் வந்து ஒரு பெரிய ஏற்றம்லாம் எதிர்காலத்தில் கொஞ்ச நாளைக்கு இல்லை, ரொம்ப நாளைக்கே அப்படி தான் இருக்கும். ஆனாலும் இப்போ வந்து புதுசாக நிறைய பேர் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்காக உள்ளே வந்திருக்காங்க. இப்போ நம்ம வந்து சிறு முதலீட்டாளர்களை பற்றி பேசுகிறோம். புது முதலீட்டாளர்கள் நிறைய பேர் உள்ளே வரதையும் நம்மளால் பார்க்க முடியுது. அவங்க இப்போ தான் வந்து புதுசாக வந்து இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினைப்பாங்க. அப்படிங்கிறப்ப ஒரு சஜஷனாவது நம்ம கொடுக்கலாமா? சரி, இப்போ இந்த மாதிரி சுச்சுவேஷனில் வந்துட்டு கரெக்டாக அந்த நிதியை வந்துட்டு கையாண்டு அது தப்பிச்சு வர நிறுவனங்கள் எவையா இருக்கும் அப்படின்னு ஒரு சின்ன ஒரு எக்ஸாம்பிள் ஏதாவது கொடுக்க முடியுமா? இந்த மாதிரி ஷேர்ஸ்லாம் பெட்டராக இருக்கும் அப்படின்னு. இல்லை, நீங்கள் குறிப்பாக வந்து எந்த பங்குகளில் முதலீடு பண்ணலாம்னு கேட்டிங்கன்னா அதுக்கு என்னுடைய நேரடியான பதில் உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிளுக்காக சொல்கிறேன். நீங்கள் பணம் செலவு பண்ணும்போது 2 வகையான செலவு இருக்குது. கம்பல்சரி செலவுன்னு ஒன்று இருக்குது, டிஸ்கிரிஷ்னரி செலவுன்னு ஒன்று இருக்குது. நீங்கள் உணவு உண்ணணும், உடை உடுக்கணும், இருப்பிடம் வேணும், இதெல்லாம் கம்பல்சரி. நீங்கள் ஒரு சினிமாவுக்கு போகணும், கார் வாங்கணும், வெளிநாட்டுக்கு டூர் போகணும், இதெல்லாம் டிஸ்கிரிஷ்னரி ஸ்பெண்டிங். புரியுதுங்களா? இப்போது பங்குச்சந்தை பொறுத்த வரைக்கும் ஸ்டாக்ஸ்ன்னு வரும்போது டிஃபென்சிவ் ஸ்டாக்ஸ்னு சொல்லுவாங்க, சைக்ளிக்கல் ஸ்டாக்ஸ்னு சொல்லுவாங்க. இந்த சைக்ளிக்கல் ஸ்டாக்குன்னா அது என்னென்னா பொருளாதாரம் எப்போல்லாம் நல்லா இருக்குதோ அப்போல்லாம் அந்த சைக்ளிக்கல் ஸ்டாக்ஸ் நல்லா பர்ஃபார்ம் பண்ணும். இந்த டிஃபென்சிவ் ஸ்டாக்ஸ்ன்றது பொருளாதாரம் எப்போல்லாம் மோசமாக இருக்கோ அப்போல்லாம் இந்த டிஃபென்சிவ் ஸ்டாக்ஸ் நல்லா பர்ஃபார்ம் பண்ணும். ஸோ நீங்கள் பார்க்கணும் மார்க்கெட் வந்து புல்லிஷாக இருக்கா அல்லது பேரிஷாக இருக்கா. இப்போதைக்கு பேரிஷாக தான் இருக்குது. ஸோ பேரிஷாக இருக்கும்போது நீங்கள் சைக்ளிக்கல்ஸ் பங்குகளை வாங்கக்கூடாது, டிஃபென்சிவ்ஸ் வாங்கணும். பொருளாதாரம் நல்லா இருக்குது, உங்களுக்கு நிறைய சம்பளம் கொடுப்பாங்க, நிறைய போனஸ் கொடுப்பாங்க. அப்போ என்ன பண்ணுவீங்க? இப்போ நிறைய போனஸ் இருக்குது, நம்ம சினிமாவுக்கு போகலான்னுவீங்க. அப்போ சினிமா துறை பங்குகள்லாம் ஏறும், அதெல்லாம் ஏறும். வெளிநாட்டுக்கு டூர் போகலான்னு நினைப்பீங்க, அப்போ ஏரோப்ளேன் சம்மந்தப்பட்ட ஷேர்ஸ்லாம் ஏறும் இல்லைங்களா? ஒரு கார் வாங்கலான்னுவீங்க, கார் விலைலாம் ஏறும், கார் கம்பெனிலாம் ஏறும். ஒரு வீடு வாங்கலான்னு நினைப்பீங்க, ஸோ ரியல் எஸ்டேட் கம்பெனிலாம் ஏறும். ஆனால் பொருளாதாரம் சீரழிவை நோக்கி போகுது, பொருளாதாரம் சரியில்லை அப்படின்னும் போது அப்போ உங்களுடைய நிறுவனம் நல்லா செயல்படாது, உங்களுக்கு போனஸ் கொடுக்க மாட்டாங்க, உங்களுக்கு சம்பளமே குறைச்சாலும் குறைச்சிருவாங்க. ஆனால் உங்களுக்கு சம்பளம் குறையுது, வருமானம் குறையுது, எதிர்காலத்தை பற்றி பயம் இருக்கும்போது நீங்கள் சினிமாவுக்கு போக மாட்டீங்க, ஃபாரின் டூர் போக மாட்டீங்க, கார் வாங்க மாட்டீங்க. ஆனால் சாப்பிட்றத நிறுத்த முடியுமா? முடியாது, சாப்பிட்டு தான் தரணும். அப்போது அந்த உணவு சம்மந்தப்பட்ட, அதாவது எஃப்எம்சிஜின்னு சொல்லுவாங்க, ஃபாஸ்ட் மூவிங் கன்சூமர் குட்ஸ். குழந்தை அழும், பிஸ்கட் வாங்கி கொடுக்காமல் இருக்க முடியுமா? பசிக்கும் போது நூடுல்ஸ் செஞ்சு சாப்பிடாமல் இருக்க முடியுமா? சாப்பிட்டு தான் ஆகணும். துணியை துவைக்காமல் இருக்க முடியுமா? ஸோ அதெல்லாம் இருக்குது. ஸோ இன்றைக்கி பார்த்திங்கன்னா இன்றைக்கி நம்முடைய பங்குச்சந்தைகள் நம்ம பேசியிருந்தோம் 3%-4% வரைக்கும் இறங்கியிருக்குன்னு.
இன்றைக்கி இந்தியாவில் இந்த நிஃப்டி 50ன்னு சொல்லுவாங்க, அதில் டாப் 50 கம்பெனி. அந்த 50 கம்பெனியில் 49 கம்பெனி ஷேர் விலை இன்றைக்கி இறங்கி இருந்தது. ஒரே ஒரு ஷேர் ப்ளஸில் இருந்தது. அந்த ஷேர் வந்து இண்டஸ்ட்ரியல் யூனிலீவர், அது வந்து எஃப்எம்சிஜி. புரியுதுங்களா? ஸோ எஃப்எம்சிஜி வந்து ஒரு டிஃபென்சிவ் ஸ்டாக்ஸில் வரும். அதே போல் மருந்து துறை, உங்களுக்கு தலைவலிக்குதுன்னா நீங்கள் தலைவலி தைலம் வாங்கி தானே ஆகணும், இல்லை பேராசிட்டமால் மாத்திரை போட்டு தானே ஆகணும். இல்லை எனக்கு வருமானம் நிறைய வரல, போனஸ் வரல, அதனால் நான் தலைவலி மாத்திரை போட மாட்டேன்னு சொல்ல முடியாது. ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா மருந்து துறை. ஸோ எஃப்எம்சிஜி, மருந்து துறை, அப்புறம் வந்து இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, அதுவும் வந்து டிஃபென்சிவ்ஸ்லாம் சொல்லுவாங்க. ஆனால் இப்போதைக்கு தகவல் தொழில்நுட்பத்தில் முதலீடு பண்ணாமல் இருக்கிறது நல்லது. ஏன்னா அது டிஃபென்சிவ் ஸ்டாக்காக இருந்தாலுமே அவங்களுடைய தொழில் வந்து பெரும்பாலும் அமெரிக்கா கூட இருக்குது. ஸோ இப்போ பிரச்சனையே அமெரிக்காவிலேருந்து தானே வருது. ஸோ அதனால் அந்த தகவல் தொழில்நுட்பமும் ஓரளவுக்கு பாதிப்பாடுக்கு வந்து வாய்ப்பு இருக்குது. அதனால் இப்போதைக்கு என்ன கேட்டிங்கன்னா இந்த மருந்து துறையும் ஃபாஸ்ட் மூவிங் கன்சூமர் குட்ஸ், இந்த துறைகளில் முதலீடு பண்ணலாம், கொஞ்சம் கொஞ்சமாக முதலீடு பண்ணலாம். இப்போ அடுத்ததான் வந்து கோயிங் ஃபார்வர்ட் கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படிங்கிறதான் தொடர்ந்து நம்ம பேசிகிட்டு இருக்கோம். பட் கோல்டில் வந்து சில சரிவுகளை பார்க்க முடியுது, ரொம்ப பெருசாக இல்லைனாலும் கொஞ்சம் வந்துட்டு விலை குறையிறத பார்க்க முடியுது. இந்த விலை வந்துட்டு எவ்வளோ நாள் வந்து இப்படியே குறையும், இல்லை வந்துட்டு மறுபடியும் ஏறுறதுக்கு வாய்ப்பு இருக்கா அப்படிங்கிறது நீங்கள் ஏற்கனவே சொல்லிட்டீங்க. பட் குறைஞ்சிருக்கு அப்படிங்கிறதுனால இந்த கேள்வி வந்து மக்கள் மத்தியில் மறுபடியும் வந்து பெருகிட்டு இருக்கு. அதனால தான் இந்த கேள்வி. கண்டிப்பாக அது முக்கியமாக வந்து ஒரு 2-3 நாளைக்கு முன்னாடி ஒரு அமெரிக்க நிபுணர் ஒருத்தர் தங்கம் வந்து கிட்டத்தட்ட 38% இறங்கும் அப்படின்னு சொன்னார். அதுக்கேற்ற மாதிரி இங்கே ஒரு 2-3% இறங்கின உடனே இப்போ எல்லாருக்கும் என்ன ஆகிடுச்சு, ஒரு பெரிய லெவலில் கிராஷ் ஆகிடுமோ அப்படின்ட்டு. அதெல்லாம் கண்டிப்பாக ஆகாது. இந்தியா, அவர் அமெரிக்காவில் அவர் சொன்னது வந்து ஒரு அமெரிக்கன் கான்டெக்ஸ்டில், அமெரிக்கன் டாலரில், அவருக்கும் இந்தியாவுக்கும் சம்மந்தம் கிடையாது. இந்தியா பொறுத்த வரைக்கும் நான் உங்களுக்கு பல பேட்டியில் சொல்லியிருக்கிறேன், இந்தியாவில் ஒரு தங்கத்தினுடைய விலை வந்து 3 காரணங்களால் நிர்ணயிக்கப்படுது. ஒன்று, உலக சந்தையில் டாலர் டேர்ம்ஸில் என்ன விலை விற்குது தங்கம். 2வது இறக்குமதி வரி. 3வது இங்கே இந்தியாவுக்கும் அமெரிக்காவுக்கும் இருக்கிற எக்ஸ்சேஞ்ச் ரேட், இந்தியன் ருப்பி வர்சஸ் யூஎஸ் டாலர் எக்ஸ்சேஞ்ச் ரேட். இது 3 இருக்குது. கடந்த 3-4 நாட்களில் பார்த்தீங்கன்னா கோல்டு விலை $1 கூட இறங்கலை அமெரிக்காவில். இன்னும் கேட்டிங்கன்னா ஏறி தான் இருந்தது. ஆனால் இந்த ட்ரம்ப்பினுடைய இந்த டேரிஃப் பிரச்சனைனால அமெரிக்க கரன்சியோட மதிப்பு இறங்கிடுச்சு. ஒரு 10-15 நாளைக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா $1 வந்து கிட்டத்தட்ட 88 ரூபா இருந்தது. இப்போ பார்த்தீங்கன்னா $1 85 கீழே வந்துருச்சு. ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இது 4% இந்திய ரூபாய் வந்து அப்ரிஷியேட் ஆயிருக்கு. டாலர் டிப்ரிஷியேட் ஆனதுனால டாலர் டிப்ரிஷியேட் ஆயிருக்கு 4%. டாலர் 4% டிப்ரிஷியேட்னா இந்தியன் ருப்பி 4% அப்ரிஷியேஷன் தான். ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா அந்த ஒரு காரணத்தினால மட்டுமே தங்கத்தோட விலை 4% இறங்கி இருக்கணும். ஏறக்குறைய அவ்வளோதான் இறங்கியிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ நான் சொல்கிறது வந்து ஒரு தோராயமான கணக்கு, கொஞ்சம் முன்ன பின்ன இருக்கும். ஸோ இது வந்து தொடர்ந்து அமெரிக்காவுடைய டாலர் இறங்குமா அப்படின்னு கேட்டாக்கா இறங்காது. ஏன்னா இது இப்போ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த ட்ரம்ப்பினுடைய கொள்கைகள் தவறான கொள்கைகள், அதனால் அமெரிக்காவின் கரன்சி டிப்ரிஷியேட் ஆகுதுன்னா அமெரிக்க மக்கள் மத்தியில் ஒரு அதிருப்தி வரும். ஸோ இப்போ நிறைய அவருக்கு நெருக்குதல்கள் வரும். ஸோ ஏதோ ஒரு காலகட்டத்தில் திரும்பிடுவாங்க. ஸோ தங்கம் விலை வந்து இன்டர்நேஷ்னல் மார்க்கெட்டில் $1 கூட இறங்கலை, $1 கூட இறங்கலை. ஸோ நான் ஏற்கனவே சொன்னது தான் இப்போ திரும்ப சொல்கிறேன், பொருளாதார சூழ்நிலை மோசமாக இருக்கும்போது தங்கம் விலை இறங்காது. இப்போ க்ரூட் ஆயிலோட விலை வந்து கம்மியாக ஆயிருக்கு அப்படிங்கிறத பார்க்க முடியுது. கோயிங் ஃபார்வர்ட் இங்கே பெட்ரோல் விலை எல்லாம் கம்மியாகும் அப்படின்னு நம்ம நினைக்கிறப்ப இன்னைக்கு கேஸ் விலை $50 ஏற்றிருக்காங்க. அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க சார்? உங்களுக்கு இன்னும் விவரமாக சொல்லணுன்னாக்கா, ஒரு காலகட்டத்தில் காங்கிரஸ் கவர்மெண்ட்டில் என்ன பண்ணாங்க, இந்த கச்சா எண்ணெய்க்கெலாம் வந்து நாங்கள் நிறைய சப்சிடி கொடுக்குறோம், இந்த கேஸ் இதுக்கெல்லாம் இவ்வளோ சப்சிடிலாம் எங்களால் கொடுக்க முடியாது, பெரிய பிரச்சனையாக இருக்குது, அதனால் நாங்கள் வந்து இதை வந்து மார்க்கெட் ஃபோர்ஸுக்காக நாங்கள் விட்டுடுறோம். உலக அளவில் கச்சா எண்ணெய் விலை குறைஞ்சால் இங்கே பெட்ரோல் விலை குறையும், உலக அளவில் கச்சா எண்ணெய் விலை ஏறினா இங்கே பெட்ரோல் விலை ஏறிடும். வி ஆர் லீவிங் இட் டு த மார்க்கெட் ஃபோர்ஸ், மார்க்கெட் டிட்டர்மைன் ப்ரைஸஸ் அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்க, இந்த பிஜேபி ஆட்சி வந்தது, அவங்களும் அதே கொள்கை தான் வச்சுருந்தாங்க. ஆனால் ஒரு கட்டத்தில் என்ன ஆச்சு, கச்சா எண்ணெய் விலை வந்து தொடர்ந்து ஏற ஆரம்பிச்சிது. தொடர்ந்து ஏற 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 இங்கே ஒரு $50 $60 இந்த பெட்ரோல் 65 70 75 $100 கொண்டு போயிட்டாங்க. அதுக்கப்புறம் ஒரு காலகட்டத்தில் தொடர்ந்து கச்சா எண்ணெய் விலை இறங்க ஆரம்பிச்சிது. அப்போ எல்லாரும் என்ன நினச்சோம், கச்சா எண்ணெய் விலை ஏறும்போது பெட்ரோல் விலை ஏறி போச்சு, கச்சா எண்ணெய் இறங்கும்போது பெட்ரோல் விலை இறங்கும் அப்படின்னு நினச்சாக்கா, ஒரு தடவையும் கச்சா எண்ணெய் விலை இறங்கும்போது இவங்க வந்து கலால் வரி ஏற்றி விட்டாங்க, இம்போர்ட் டியூட்டி ஏற்றி விட்டாங்க. ஸோ எவ்வளோ இறங்கினாலும் அதில் $1 கூட பொதுமக்களுக்கு பயன் போய் சேராத மாதிரி மத்திய அரசாங்கத்துக்கு எல்லா வரியும் போகிற மாதிரி ஏற்றி விட்டுட்டாங்க. இது என்ன ஆச்சுனாக்கா, இப்போது வந்து அதே தான்
உண்மையிலேயே வந்து நான் நேற்று என்னோடய சேனலில் ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அமெரிக்காவுடைய பொருளாதார கொள்கைகள் மோசமாக இருக்குது, பொருளாதாரம் சீரழிவு நோக்கி போகுது, அதனுடைய எதிரொலிப்பு இங்கேயும் இருக்கும், நம்முடைய பொருளாதாரம் பெரிய பிரச்சனையாக இருக்கும். இதனால் இந்த பொருளாதாரம் பிரச்சனை ரொம்ப மோசமாக போகாமல் கொஞ்சம் தடுக்கிறதுக்கு அரசாங்கங்கள் ஏதாவது ஒரு வழி பண்ணணும். அது கொஞ்சம் பெட்ரோல் விலை ஒரு 5 ரூபா குறைச்சாங்கன்னா நல்லாயிருக்கும் அப்படின்னு ஒரு வீடியோ போட்டிருந்தேன். இன்றைக்கி பார்த்திங்கன்னா பெட்ரோல் விலையை கலால் வரி 2 ரூபாய் ஏற்றிட்டாங்க. ஸோ சிலிண்டர் விலையும் ஒரு 50 ரூபாய் ஏற்றிட்டாங்க. ஸோ இது என்னன்னாக்கா ஒரு அரசியல்வாதிகள் எப்படி நினைக்கிறாங்கன்னா, சரி கச்சா எண்ணெய் விலை ஏற ஏற இங்கே பெட்ரோல் விலை ஏறி போச்சு, ஒரு 100 ரூபா வந்துடுச்சு, ஜனங்க தான் 100 ரூபா கொடுத்து பழக்கப்பட்டுட்டாங்களே, இப்போ எதுக்கு அதை இறக்குறது? ஸோ அது இப்போ அது எவ்வளோ இறங்குதோ அந்த லாபத்தை மொத்தத்தை நாம் எடுத்துப்போம் அப்படின்னு இது பண்ணுறாங்க. இது இவங்களுடைய சரியான கொள்கையா இல்லையா அப்படின்றதுலாம் ஒரு காலம்தான் பதில் சொல்லணும். ஆனால் கண்டிப்பாக நுகர்வோர்கள் அன்ஹாப்பியாக தான் இருக்கிறாங்க அப்படின்றது தான் இதனுடைய உண்மை. அம்பத்தூர் ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்துல just 5 minutes driveல உங்க ட்ரீம் ஹோம் உங்க பட்ஜெட்ல சன்ரைஸ் பில்ட் ஆன் ப்ராப்பர்ட்டி அண்ட் டெவலப்பர்ஸ். Let's go holidays. It's time to travel beyond the boundaries. Satyabama Institute of Science and Technology, Chennai and Sri Perumbudur.